قد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر نريد للإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவருடைய கருணையால் ஃபிக்ஹுடைய பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் ஸலாத்துல் ஜனாஸா வ அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசா தொழுகைக்குரிய சட்டங்களும் ஜனாசாவுடைய சட்டங்களும் நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஜனாசாவுடைய சட்டங்கள், இன்னொன்று ஜனாசா தொழுகையுடைய சட்டங்கள். ஜனாசாவுடைய சட்டங்கள் என்றால் என்ன? ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஜனாசா என்பதற்கு அரபியில பொருள் மையத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்திற்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அதனை நிறைவேற்றுவதற்கு பேர் தான் அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசாவிற்கான கடமைகள், சட்டங்கள். ஸலாத்துல் ஜனாசா என்று சொன்னால் ஜனாசாவிற்காக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை, துவா, அதற்காக இருந்து கொண்டிருக்கிற தொழுகை, அதில் கலந்து கொள்வதற்கு பேர் தான் என்னது? ஸலாத்துல் ஜனாசா. அப்ப இது ரெண்டு பாடங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. முதலாவது ஜனாசாவிற்குரிய சட்டங்கள், இரண்டாவது ஜனாசாவுடைய தொழுகைக்கான சட்டங்கள். தொழுகைகளை குறித்துள்ள செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இரண்டு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கு. அதில் நாம முதலாவது என்ன செய்யறோம்னா அஹ்காமுல் ஜனாயிஸ் தான் பார்க்க போறோம். ஜனாசாவுக்குரிய ஹுக்குமுகள், சட்டங்கள் என்பதுதான் பார்க்க போறோம். அதற்கு அடுத்ததாகத்தான் தொழுகைக்கு வர இருக்கிறோம். ஏனென்றால் மரணம் நேர்ந்து விட்டால் அந்த மையத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதுதான் முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு பிறகுதான் தொழுகை. அடிப்படையில் மரணம் என்பது நம் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒன்று. மனிதன் மரணத்தை மறந்து வாழலாம், மரணம் ஒருபோதும் மனிதனை மறக்காது. அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய மரணம் நேர்ந்துவிடும். இங்க இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டியவர்களே. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆத்மாவும் மரணத்திற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை எதிர்நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவா என்றால் இல்லை. அது நம்முடைய நிலையில்லாத வாழ்க்கையிலிருந்து நிரந்தர வாழ்க்கைக்கான ஒரு பயணம். அந்த பயணத்திலே நாம் என்ன தயாரிப்புகளை மேற்கொள்கிறோமோ அதற்கேற்ப நம்முடைய மறுமை வாழ்க்கை இருந்து கொள்ள போகிறது. அதனால அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? புத்திசாலிகளாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை நிலையானது, நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நல்லறங்கள் இருக்க வேண்டும், நன்மைகள் இருக்க வேண்டும், பாவங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான நிலை இருந்தால் மட்டும்தான் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது நமக்கு ஈரேற்றமானதாக அமையும், வெற்றிகரமானதாக அமையும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை கைசேதத்துக்குரியதாக மாறிவிடும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒன்று. இந்த அறிவுரையை நமக்கு நினைவூட்டுவதற்காக வேண்டித்தான் மார்க்கம் நமக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை தந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் இயாதத்துல் மரீத், நோயாளிகளை நலம் விசாரித்தல். நோயாளி என்று சொன்னால் ஒருவர், நோயாளிகள் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் ஆரோக்கியத்தோடு, இளமையோடு, துடிப்போடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நோய்வாய்ப்படுகிறார். அந்த நோய் என்பது அவருக்கு தற்காலிகமானது. அதிலிருந்து அவர் என்ன செய்வார்? மீண்டு விடுவார். அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு நோய்வாய்ப்படும். அந்த நோயாளிகளை நம்ம எல்லாம் விசாரிக்கிறோம் சொன்னா நமக்கு எதை பற்றி நினைவூட்டலாத அமையும்? மரணத்தை பற்றி நினைவூட்டலா அந்த சந்திப்பு நிகழும். அதனால அந்த நோயாளியிடத்தில் நாம் சென்றாலும் அவருக்கு நாம் என்ன அறிவுறுத்த வேண்டும் என்றால்,
பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி, நன்மைகளை செய்வதற்காக வேண்டித்தான் நம்ம அவருக்கு ஆர்வமூட்ட வேண்டும். ஒருவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது, நாம அவருக்கு அருகையில் இருக்கிறோம் அப்படி சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுங்கள் என்று தல்கீன், அதான் தல்கீன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுப்பது, அதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா, மரணிக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, மரணத்திற்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மௌத்தாயி கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு தல்கீன் ஓதுதல் என்கிற ஒரு வளமை இருக்கிறது. தல்கீன் ஓதுறது எங்க ஓதுவாங்க? கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் கபருக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? கபருக்கு மேலனா கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? இப்ப உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க? மலக்கு வருவாரு, அல்லாஹ் யாரு, தூதர் யாரு, மார்க்கம் என்ன எல்லாம் கேட்பாங்க, அதற்கெல்லாம் இதை பதில் சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேரு தல்கீன் என்று வைத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு தல்கீன் இல்லை. தல்கீன் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் மரண நேரம் நெருங்கிவிட்ட ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப அதை நாம் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் அவருக்கு நினைவூட்ட வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் அவரை கிபிலாவுடைய திசையை நோக்கி அவரை படுக்க வைக்க வேண்டும். அவருடைய கண்கள் திறந்தவாறு இருக்கும். பெருவாரியாக மரணம் நேரம், ஒரு மரணத்தின் போது தன்னுடைய ரூஹ் அவனை விட்டு பிரிவதை அந்த மனிதன் கண்ணோடா பார்ப்பான். என் ரூஹ் என்னை விட்டு பிரியுதுன்னு சொன்னா அந்த ரூஹ் பிரிந்து செல்லுகின்ற அந்த காட்சியை என்னுடைய ரூஹை நான் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் என்னுடைய விழி நிலை குத்தியதாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவருடைய பார்வையும் எப்படி இருக்கும்? நிலை குத்தி இருக்கும் என்று சொன்னால் அது அந்த பார்வை, அந்த ரூஹ் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற காட்சி அப்படியே கண்டுகொண்டு நின்று விடும். அதனால் கண்கள் திறந்தவாறு இருக்கும். அந்த கண்களை மூட வைப்பது, அதற்கு அடுத்தபடியாக அந்த ஜனாசாவிற்குரிய கடமைகள் என்னவோ அதை விரைந்து செய்வது, இதுதான் அந்த மையத்தான மனிதனுக்கு நாம் மாற்ற வேண்டிய பிரதானமான கடமைகள். அதன் அடிப்படையில் அவரை குளிப்பாட்டுதல் என்பது அந்த ஜனாசாவிற்கு மாற்ற வேண்டிய கடமை. ஒருவர் மவுத்தாயிட்டா அவர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஜனாசாவை குளிப்பாட்டணும். இந்த குளிப்பாட்டுதல் என்பது வாஜிப், மார்க்கத்தில் அது கட்டாய கடமை. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் முஹ்ரிமாக இஹ்ராம் அணிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் அவருடைய ஒட்டகத்திலிருந்தோ குதிரையிலிருந்தோ கீழே விழுந்து கழுத்து உடைபட்டு மரணித்து விட்டார். அப்படியான நபருக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை பயன்படுத்தியும் குளிப்பாட்டுங்கள். யார? அந்த மரணித்தவரை குளிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதே போன்று தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்திருக்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்னாங்க, இவர்களை நீங்க 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை தண்ணீரை பயன்படுத்தி கொண்டு குளிப்பாட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதன் அடிப்படையில ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பது ஜனாசாவிற்கு மாற்ற கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கடமை. அது ஃபர்ல் கிஃபாயாவாக ஒட்டுமொத்த சமுதாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அந்த ஜனாசாவிற்கான ஹக்கில் அது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதற்கான ஹுக்மு. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜனாசாவை நம்ம எப்படி குளிப்பாட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கென்று நம்பிக்கைக்குரிய குளிப்பாட்டுவதற்குரிய சட்டதிட்டங்களை அறிந்த அமானிதத்தை பேணக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு மவுத்தானவர் ஒருவர் மரணித்திருக்கிறார், அவர் யாரையாவது வசியத் செஞ்சிருக்கிறார், என்னுடைய ஜனாசாவை இவர் குளிப்பாட்டட்டும் என்று அவர் யாரையாவது வசியத் செஞ்சிருந்தாங்கன்னா அவர் அதை குளிப்பாட்டலாம். அல்லது அவருடைய நெருங்கிய உறவினர்கள், மகன், சகோதரன், இப்படியான நெருங்கிய பேரப்பிள்ளைகள் என்று நெருங்கிய உறவுகள், அவர்களை அந்த ஜனாசாவை குளிப்பாட்டணும். அவர்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்தார்களே. ஆனால் அப்படி இல்லை, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியாது, அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? யார் அதனுடைய சட்டத்திட்டங்கள் அறிந்தவராக இருக்கிறாரோ அவரை அதற்காக வேண்டி முற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஜனாசாவிற்குரிய குளிப்பதனுடைய கடமை. இதில் ஆண்களை ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண்களை பெண்கள் குளிப்பாட்டணும். ஜனாசா குளிப்பாட்டுறது தான் ஆண் மையத்தை ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண் மையத்தை பெண்கள் குளிப்பாட்ட வேண்டும். இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னு சொன்னா, கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவனை குளிப்பாட்டலாம்.
ஆண்களுக்கும், அதாவது கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்கு மத்தியில் இதுல என்ன இருக்கு? அந்த பாகுபாடு இல்லை. ஆண் மையத்தை ஆண் குளிப்பாட்ட வேண்டும், பெண் மையத்தை பெண் குளிப்பாட்ட வேண்டும் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்களும் குளிப்பாட்டலாமா என்று கேட்டால் அதற்கான அனுமதிக்கப்பட்ட இடம் கணவனுடைய மையத்தை மனைவியும், மனைவியுடைய ஜனாசாவை கணவனும் குளிப்பாட்டலாம். இதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று பிள்ளைகள், பாலிகாகாத பருவ வயது அடையாத பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில், குழந்தைகள் மௌத்தாயிட்டாங்க, அந்த குழந்தையின் மையத்தை ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த மையத்தை தாயோ அல்லது பெண் பிள்ளையா இருக்கிறாங்க தந்தையோ, அவர்கள் அந்த குழந்தைகள் பாலிகாக இருக்கிற வரைக்கும் குளிப்பாட்டுவதற்கு அனுமதி உண்டு. இதல்லாத மற்ற எல்லா நபர்களுக்கும் ஆண்களுக்கு ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண்களுக்கு பெண்கள் குளிப்பாட்ட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் இதற்கு சொல்லி இருக்கக்கூடிய அளவுகோல். அதே அடிப்படையில் ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற கடமை என்பது முஸ்லிம்களுக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஹக்கு. அது அல்லாதவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பது நமக்கு கடமையான ஒன்றல்ல, அறிவுறுத்தப்பட்ட ஒன்றும் அல்ல. அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று முஸ்லிம் அல்லாத ஜனாசாவை அடக்கம் செய்வது, தொழுகை நடத்துவது என்பதும் கூடாது. அது எவ்வளவுதான் நெருங்கிய உறவுகளாக, சொந்தங்களாக, பந்தங்களாக இருந்தாலும் சரி. குளிப்பாட்டுவதற்கென்றே நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணி சுத்தமாக இருக்கணும். குளிப்பாட்டுவதற்காக இருந்து கொண்டிருக்கிற இடம் மறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், மற்றவருடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டதாக அந்த இடம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக குளிப்பாட்டுவதற்குரிய முறை அப்படின்னு சொன்னா, ஜனாசாவை நாம சொன்னோம், ஒரு கட்டிலில் குளிப்பாட்டுவதற்கு இருந்து கொண்டிருக்கிற கட்டிலில் படுக்க வைக்க வேண்டும். மையத்துடைய ஔரத்தை மறைக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, மரணித்தாலும் சரி, அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அதனுடைய மறைவிடங்கள் மறைக்கப்பட்ட நிலையில்தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். ஜனாசாவுடைய உடலில் இருந்து கொண்டிருக்கிற ஆடையை நாம் களைகிற போது கூட அவருடைய மர்ம உறுப்புகளை மறைத்து விட்டு மற்ற இடங்களிலிருந்து என்ன சொல்ல அந்த ஆடையில கலட்டி எடுத்து விட வேண்டும். அதுதான் அந்த ஜனாசாவுடைய உடலை, ஆடையை நம்ம என்ன செய்வது, கலட்டுவதற்கான வழிமுறை. அடுத்ததாக ஜனாசாவுடைய அந்த தலையை உயர்த்தி உட்கார்றதுக்கு மாதிரி அமைச்சிட்டு தன்னுடைய கைகளை கொண்டு வயிற்றில் தடவ வேண்டும். அதன் மூலமாக அந்த வயிற்றில் இருந்து கொண்டிருக்கிற கழிவு, பொதுவாகவே பெருவாரியானவர்களுக்கு அவருடைய மரண நேரத்தில் கழிவு விடும். மரணம் என்பது அது அவ்வளவு பெரிய ஒரு கடினமான விஷயம். யாருக்கும் அது வராததுனால, வந்த அனுபவம் இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம், அது ரொம்ப இலகுவான ஒன்றாக பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு பலவீனர்கள் என்று அப்போதான் உண்மையாகவே நாம் உணர்வோம். பல நேரங்களில் நமக்கு உணர்த்தப்படுகிறது, நோய்வாய்ப்படுகிறோம். எவ்வளவுதான் ஆரோக்கியமாக துடிப்பானவனாக இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வலி ஏற்படுகிற போது, இன்ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புறத்தில் இருந்து கொண்டிருக்கிற, வெளித்தோற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற உறுப்புகளுக்கு ஏற்படுகின்ற காயங்களை விட அல்லது வலிகளை விட நம்முடைய உட்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய உறுப்புகளுக்கு ஏதாவது வலி என்று வந்து விட்டால் நாம் என்ன ஆயிடுறோம், செயல் இழந்து விடுகிறோம். அல்லாஹ் அக்பர். இல்லையா? வெளித்தோட்டத்தில் நம்ம ஆரோக்கியமா இருப்போம், பலசாலியா இருப்போம். ஆனா நம்முடைய உள்ள ஏற்படுகிற ஒரு சின்ன காயங்கள் அல்லது வலிகள் நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமானா முடியாது. ஒரு முதுகு வலி ஏற்படுகிறது. முதுகு வலி என்ன ஆயிடும், நடக்க முடியாது, நிற்க முடியாது, எதையும் தூக்க முடியாது. முதுகு பிடிப்பு ஏற்பட்டாலும் அதே தான் நிலை. அல்லது சில பேருக்கு என்ன செய்யும், சிறுநீரகத்துல கல் வந்துச்சுன்னா என்ன பண்றாரு, அவரு துடியா துடிச்சு விடுறார். இவ்வளவு சிரமத்திற்கும் வேதனைக்கு ஆளாகிறாங்க. இப்படி பல நோய்களை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்மளுடைய பலவீனத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். இதைவிட கடினமான ஒன்றுதான் மரணம். இது போன்ற வழிகள் எல்லாம் யாராவது தாங்கி இருந்தா அதைவிட எண்ணி சொல்லிவிட முடியாத அளவிற்கான மடங்கு வேதனைகளை ஒருவர் மரணத்தின் போது அனுபவிப்பார். அந்த மரணம் அந்த அளவுக்கு கொடூரமானது, கடினமானது. நம்முடைய ரூஹுகள் நம்முடைய உடலிலிருந்து என்ன செய்யும், வலுக்கட்டாயமாக பறித்து எடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
அந்த நேரத்தில் மனிதனுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமான கடினமான விஷயமா இருக்கும். மூமின்களை தவிர மூமின்களுக்கு தான் அது எளிதாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் பெருவாரியா என்ன செஞ்சிருவாங்க, தங்களை அறியாமலேயே தங்களுடைய மலத்தையும் ஜலத்தையும் வெளியேற்றி விடுவார்கள். அதனால அதை நம்ம சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. மேல் மிச்சமா இருக்கக்கூடியதை என்ன செய்யணும், இப்படி வெளியில வயிற்றிலிருந்து பிடிந்து அதை வெளியே தள்ளிவிட வேண்டும். பிறகு என்ன செய்யணும், மனிதனுடைய அந்த முன்பின் துவாரங்களை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிற அசுத்தங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு என்று நாம இன்றைக்கு கையுறைகளை பயன்படுத்தக்கூடிய வழிமுறை இருக்கு, கிளவுஸ் பயன்படுத்தக்கூடிய வழிமுறை இருக்கு, அல்லது துண்டுகளை பயன்படுத்தி கொண்டு அதை செய்யலாம். பிறகு அந்த மையத்தை குளிப்பாட்டுவதற்கான நீயத்தை கொண்டு நாம நீயத்து வைக்கணும். மையத்தால நீயத்து வைக்க முடியாது, அந்த நீயத்தை நாம சொல்லணும். அதற்கப்புறம் பிஸ்மில்லா என்று ஆரம்பித்து உதுவு தொழுகைக்கான உதுவை போன்று உதுவா கொண்டு ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொன்னா அந்த மையத்தினுடைய உறுப்புகளில் உதுவோடைய பகுதியிலிருந்து நாம் நினைச்சோம் அதை கழுக ஆரம்பிக்கணும். கைகளை கழுவுவது, முட்டுக்கை வரை கழுவுவது, முகம் கழுவுவது, கால்களை கழுவுவது, இது போன்ற விஷயங்கள். அதுல வாய்க்கொப்பளித்தல் என்பதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது என்பதும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தில் தடவுவது மட்டும் போதுமானது. மற்ற எல்லாமே என்ன செய்யறது, உதவு செய்யறது மாதிரி நம்ம செய்ய வைத்து விட்டு பிறகு என்ன செய்யணும், தலையை கழுக வேண்டும். தாடி இருந்தால் அதை கோதி கழுக வேண்டும், ஆண் மையத்தா இருக்கும் போது. பெண் மையத்தா இருந்தால் அது இல்லை. இதற்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த குளிப்பாட்டுவதற்கு பயன்படுத்துகிற போது தண்ணீரை, சோப்பை அல்லது இறந்த இலையை, இது போன்ற பொருட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு குளிப்பாட்டலாம். வலது புறத்திலிருந்து ஆரம்பிச்சு வலது புறத்தை கழுகி அதுக்கப்புறம் இடது புறத்தில் என்ன செய்யணும், கழுக வேண்டும். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமா உடல் முழுக்க என்ன செய்யணும், கழுக வேண்டும். அதற்கு பிறகு அந்த மையத்தை முழுமையாக கழுகி முடித்ததற்கு பிறகு அந்த மைய ஒரு முறை, 3 முறை, 5 முறை, 7 முறை என்று நம்ம நினைச்சலாம் குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இருக்கு. இப்ப நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம், ஜைனப் ரலியல்லாஹு அவர்களே ரசூலுல்லாஹி சொன்னாங்க 3 அல்லது 5 அல்லது 7 முறை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப அதன் அடிப்படையில 1 முறை குளிப்பாட்டுவதும் கூடும், 3 முறை குளிப்பாட்டுவதும் கூடும், 5 முறை குளிப்பாட்டுவதும் கூடும், 7 முறை குளிப்பாட்டுவதும் கூடும். உடல்ல அவங்களுக்கு சுத்தம் ஏற்படுகிறது என்கிற அந்த நிலை உறுதி செய்யற வரைக்கும் அந்த ஜனாசாவை நம்ம என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுவதை பொறுத்தவரையில் யாருக்கு குளிப்பாட்டுவதற்கு தெரியுமோ அவங்க தான் அதை என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். அதிலும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தார்கள் குளிப்பாட்டுவதற்கு அதிகம் உரிமை படைத்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவரை குளிப்பாட்டுகின்ற அந்த பொறுப்பை அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் குளிப்பாட்டினாங்க. அதே போன்று ஆண்களை ஆண்களும் பெண்களை பெண்களும் சொன்னோம். அதுல விதிவிலக்கா என்ன செஞ்சாங்க, கணவன் மனைவி. இதற்குரிய ஆதாரமா பார்த்தோம் சொன்னா அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, லவ் குன்து இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து மா கஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர நிசாயிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவை பற்றி அவங்க சொல்றாங்க, எனக்கு பின்னாடி தெரிந்த காரியம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனால் அதாவது முன்னாடி அவங்க அதை பற்றிய கவனம் இல்லாமல் இருந்தாங்க, அந்த விஷயத்துல அவங்களுக்கு முன்னாடியே கவனம் இருந்ததுன்னு சொன்னா பின்னாடிதான் அதை பற்றிய கவனம் வந்தது. அது முன்னாடி அதை பற்றி எனக்கு கவனத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதருடைய ஜனாசாவை அவருடைய மனைவிமார்கள் என்று வேற யாரும் குளிப்பாட்டி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அன்னை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுனன் அபூதாவூத் என்கிற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லவ் மித்தி கபிலி லகஸல்துகி வகஃபன்துகி. எனக்கு முன்னாடி நீ மௌத் ஆயிட்டேன்னு சொன்னா நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன், நான் தான் உன்னை கஃனிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. அது இது எதை காட்டுகிறது என்றால் அது அனுமதி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதில் அக்கறை எடுத்துக்கொண்டார்கள் என்பதையும் காட்டுகிறது. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணம் நேர்ந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நான் உன்னை குளிப்பாட்டுவேன், நானே உன்னை கஃனிடுவேன் என்று. அப்ப இதுவும் அந்த செயல் ஆகுமானது என்பதை குறித்து காட்டுவதற்கான ஆதாரம். அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவங்க யாருன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் அபீபக்கர்னு ஒருத்தர் இருக்காங்க, அது யாரு?
மகள். மாஷா அல்லாஹ். யாருடைய மகள்? அபூபக்கருடைய முதல் மகள் தான் யாரு? மூத்த மகள் தான் யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று அஸ்மா என்று இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ். இவங்க யாரு? அபூபக்கருடைய மனைவி. ஆனா அவங்களுடைய தாயார் அல்ல. யாருடைய தாயார் அல்ல? அஸ்மா ரலியல்லாஹுடைய தாயார் அல்ல, வேற இன்னொரு மனைவி. அப்ப அவங்க மௌத்தாய் அவங்க என்ன செய்றாங்க? அபூபக்கர் அவர்களின் மரணித்த போது அவங்க தான் என்ன செய்றாங்க? அவங்கள குளிப்பாட்டுறாங்க. அவங்க தான் அவங்கள குளிப்பாட்டுறாங்க. யார? அபூபக்கர் அவர்கள. யார் குளிப்பாட்டுறாங்க? அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் அவருடைய மனைவிதான் அபூபக்கர் அவர்களை அவர்கள் மரணித்த போது குளிப்பாட்டினார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்கள், அதாவது கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் குளிப்பாட்டலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த ஜனாசாவை பொறுத்தவரை நம்ம செஞ்சோம், ஒவ்வொரு மையத்திற்குமான ஹக்கு வாஜிப் என்று அதை சொன்னோம். ஆனால் இதில் யார் ஷஹீதா இருந்து கொண்டிருக்கிறார்கள்? போர்க்களங்களில் ஷஹீதானவர்கள். ஷஹீதுகள்ல பல வகை இருக்கு. ஷஹீதுகள்ல பல வகை இருக்கிறது. போர்க்களங்களில் ஷஹீதானவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? குளிப்பாட்டக்கூடாது. அவர்களுக்கு மட்டும்தான் ஜனாசா குளியல் இல்லை. போர்க்களங்களில் ஷஹீதானவர்கள் அவர்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டுவது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் கட்டளையிட்டாங்க. அமர பி கத்லா உஹதின் ஐ யுத்ஃபனு ஃபி சியாபிஹிம் வலம் யுக்ஸிலு வலம் யுஸல்லி அலைஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டவர்களை குறித்து அவர்களை அவர்களுடைய ஆடையுடனே அடக்கம் செய்யுமாறு, அதாவது கஃனிடுமாறும், அதே போன்று அவர்களை குளிப்பாட்டாமலும் தொழுகை நடத்தப்படாமலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்தார்கள், அடக்கம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள் என்கிற செய்தியை நாம புகாரி ஹதீஸ் நூல்ல பார்க்கிறோம். சஹீல் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அப்ப இந்த அடிப்படையில அவர்களுக்கு என்ன கிடையாது? அந்த ஜனாசா, அதாவது ஷஹீதானவர்கள், போர்க்களங்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு கஃனிடுதல் என்பது கிடையாது, குளிப்பாட்டுதல் என்பது கிடையாது. அதே போன்று அவர்களுக்கு ஜனாசா தொழுகை, அது விஷயமா இன்ஷா அல்லாஹ் நம்ம நிச்சயம் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்துல பேசுவோம். ஏன்னா அதுல விளக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு, தொழுகை நடத்துவதற்கு என்று என்ன வயசு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டுமா, குளிப்பாட்ட வேண்டுமா என்கிற கேள்வி பரவலாக இருந்து கொண்டு. இதை குறித்து அறிஞர்கள் சொல்லுகிற போது, ஒரு குழந்தை 4 மாதம் அடைந்து விட்டது, கருவில 4 மாசம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அந்த குழந்தை பிறந்திருந்துன்னு சொன்னா அதற்கு என்ன குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்று செஞ்சிருக்கிறாங்க, கருத்து சொல்லி இருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையில் இது வாஜிப் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல, முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது. அத உயிரோடு பிறந்திருக்கிற குழந்தைக்கு தான் தொழ வேண்டும் என்ற கருத்தும், ஜனாசா குளிப்பாட்ட வேண்டும் என்ற கருத்தும் இருக்கிறது. உயிரில்லாமல் பிறந்தால் அதற்கு தேவையில்லை என்ற கருத்தும் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல கருத்து வேறுபடுது. சரிங்களா? கஃனிடுவதை பொறுத்தவரையில் ஜனாசாவை குளிப்பாட்டுவது, அதற்கு அடுத்தபடி என்ன செய்யணும்? கஃனிட வேண்டும். கஃனிடுவதை பொறுத்தவரையில் அது கட்டாயம், வாஜிபான விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபினுஹு ஃபி ஸௌபைன், அதாவது இஹ்ராம் உடையில் இருந்து கொண்டு மரணித்த ஒருவருக்கு, மேற்கனவே அவரை பத்தி குளிப்பாட்டணும்ன்றதை பார்த்தோம். அதே நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவரை 2 ஆடையை கொண்டு நீங்கள் என்ன செய்ய கஃனிடுங்கள் சொன்னாங்க. 2 ஆடை, அதாவது அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த 2 ஆடை. இதன் அடிப்படையில் கஃனிடுதல் என்று சொன்னால் அந்த ஆடையை, அந்த மையத்தை ஆடையை கொண்டு மூடுதல், அதாவது கஃனிடுதல். அந்த தக்ஃபீனுல் மையத் என்பதை பொறுத்தவரையில் அது வாஜிப். உடலுடைய முழு பகுதியும் மறைக்க வேண்டும். உடலுடைய முழு பகுதியும் மறைக்க முடியாது என்றிருந்தால் தலையை மூடனோ, கால் பகுதி எரிசலா பொருட்களை கொண்டோ, வேற ஏதாவது பொருட்களை கொண்டோ அதை மூடிவிட வேண்டும். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஸ்அப் பின் உமைர் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது
அவருடைய ஆடை, அவர் அந்த எந்த ஆடையில மரணித்தாங்களோ அந்த ஆடையில அடக்கம் செய்யப்படுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஷஹீத் ஆகிறார். அப்ப அவருடைய அந்த அடக்கத்தின் போது ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, தலையை மூடுங்க, காலை திறந்துங்க. ஏன்னா அவருடைய ஆடை பத்தல. தலையை மூடினால் கால் தெரியும், கால் மூடுனா தலை தெரியும். அப்படியான ஒரு ஆடை தான் அவர்கிட்ட இருக்கு. இதுல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவர் யாரா இருந்தாரு? மிகப்பெரிய செல்வந்தர். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, விலையுயர்ந்த ஆடைகள், விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு மிக ஆடம்பரமாக செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செஞ்சாரு? உலக வாழ்க்கையை துறந்தார், உலகத்துடைய பற்றை துறந்தார், ஏழ்மையாக வாழ்ந்தார், ஷஹீதாக மரணித்தார். அப்படி இருக்கிற அந்த நபித்தோழர் என்ன செய்றாங்க, அவருடைய ஜனாசாவிற்கு அவரை முழுமையாக அடக்கம் செய்வதற்கான ஆடை போதவில்லை என்கிற நிலையில ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபஅமர்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுகத்தி ரஅஸஹு, அவருடைய தலையை மூடுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். வ நஜஅல அலா ரிஜ்லைஹி மினல் இத்ஹிர், இத்ஹிர் என்று சொல்லக்கூடிய புற்களை கொண்டு அவருடைய கால் பகுதியை மறைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து முஹரிம், அதாவது இஹ்ராம் அணிந்தவர், அவங்கள வந்து என்ன செய்யணும், கஃனிடணும், அவருடைய ஆடையை கொண்டு எடுத்து சொன்னோம். அந்த கஃனின் போது அவருடைய தலையை மறைக்க கூடாது. யாருடைய தலை? இஹ்ராம் அணிந்தவருடைய தலை மறைக்க கூடாது. அவரு தலை திறந்து வைத்த நிலையில் தான் அவர் என்ன செய்யணும், அவர் கஃனிடப்பட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலைகளை மூடாதீர்கள். அப்ப அதன் அடிப்படையில் இந்த தலை மறைத்தல் என்பது எல்லா ஜனாசாவிற்குமானது, ஷஹீதுக்கும் கூட. அதுல யாருக்கு விதிவிலக்கு? இஹ்ராம் அணிந்து முஹரிமாக இருக்கும் நிலையில் மரணித்த ஒருவருக்கு. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக வந்து கஃனிடுதலை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு 3 ஆடைகள் பயன்படுத்துவது, வெண்மையான காட்டன் ஆடையை பயன்படுத்துவது. அதில் ஒன்றில் என்ன செய்யறது, அவளை வந்து படுக்க வச்சு அதில் சுருட்டுறது, அதாவது அதனுடைய தன்னுடைய கீழ்ப்பகுதி மேலாடை போட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்றில் என்ன செய்யறது, மொத்தமாக அந்த மனிதனை முழுமையாக மூடக்கூடிய ஆடை. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதில் 5 ஆடைகள் பயன்படுத்துறது. சரிங்களா? அவனுடைய மார்பு வரைக்கும், கீழ்ப்பகுதிக்கும், அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி மேல் பகுதியும் சேர்ந்த மாறும், அதற்கப்புறம் இன்னொரு ஆடை மொத்தமாக மூடுவதற்கும் தலையும் பகுதியை மூடுவதற்குமாக வேண்டி அவர்களுக்கு என்ன செய்யணும், 5 ஆடைகளை பயன்படுத்துவதை மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, குஃபின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாசி அஸ்வாபின் பியலின் சுஹூரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மையான சுத்தமான ஆடைகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, 3 ஆடைகளை கொண்டு கஃனிடப்பட்டார்கள் என்பதை சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆடையில் என்ன இருக்கக்கூடாது, தொப்பியோ தலைப்பாகையோ இருக்கக்கூடாது, தொப்பியோ தலைப்பாகவையோ இருக்கக்கூடாது என்பதையே தடுத்திருக்கிறாங்க. இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்பிசு மின் சியாபிக்கும் பயால் ஃபைன்னஹா மின் கைரி சியாபிக்கும் வகஃபினு ஃபீஹியா மௌதாக்கும், நீங்கள் உடுத்துகிற ஆடையில் வெண்மையான ஆடை சிறந்தது, அந்த வெண்மையான ஆடையை கொண்டே உங்களுடைய மரணித்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கஃனிடுங்கள் என்று சொன்னாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆடை. அவங்க வந்து என்ன செய்யணும், தலை மறைக்கக்கூடிய ஆடை, இடுப்புக்கு கீழே மறைக்கக்கூடிய ஆடை, சட்டை போன்ற தன்னுடைய முன்பகுதி மார்பு பகுதியிலிருந்து உடலுடைய அரை வரைக்குமான பகுதியை மறைக்கிறதுக்கான ஆடை சொல்லா. அதற்கு பிறகு முற்றிலுமா அவங்கள முழுமையா புதிவதற்கான ஆடை என்று என்ன 5 ஆடைகள் பயன்படுத்தலாம். குழந்தைகளாக இருந்தால் 3 ஆடைகள் போதுமானது. அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் என்ன, குழந்தைகளாக இருந்தால் 3 ஆடை போதுமானது. சரிங்களா? இதுதான் அதற்குரிய ஆடையுடைய அளவுகள். அடுத்தது, இப்ப நம்ம வந்து ஒரு மையத்தாகிருச்சு. அந்த மையத்தை என்ன செஞ்சோம், முதல்ல என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். அதற்கு பிறகு கஃனிட வேண்டும்.
சொல்லா. அதற்கு அடுத்தபடியா அந்த மையத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய ஹக்கு என்ன சொன்னா, ஜனாசாவுடைய தொழுகை நிறைவேற்றும். இது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா என்று சொன்னால், ஒரு ஜனாசா ஒரு பகுதியில் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் அந்த ஜனாசாவிற்கு கட்டாயம் தொழுகை நடத்தணும். யாரும் நடத்தாமல் போனால் அத்தனை பேரும் குற்றவாளிகள், பாவிகள். ஒரு சிலர் நடத்திவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான கடமை நிறைவேறிவிட்டது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடனாளியா ஒருத்தர் மௌத்தாயிட்டார். யாரா மௌத்தாராரு? கடனாளியா மௌத்தாராரு. அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு தொழுகை நடத்துங்க. நான் தொழ மாட்டேன், ஆனா நீங்க என்ன செய்யுங்க, நடத்துங்க என்று கட்டளையிட்டாங்க. ஏன் கடனாளிக்கு ரசூலா தவிர்த்து கொண்டாங்கன்னு சொன்னா அதற்கான காரணத்தை ரசூலா சொன்னாங்க, யுக்ஃபரு ஷஹீதுக்குள்ள தம்பி நில்லத்தைன், ஷஹீதிற்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது கடனை தவிர, கடன் மன்னிக்கப்படாது. அப்படியான ஒரு பாவம் என்பதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை அந்த மையத்திற்கான துஆ, அந்த மையத்திற்கான துஆ, அப்ப அந்த துஆ ரசூலுல்லாஹ் செய்யாமல் தவிர்த்து கொண்டார்கள். அதே நேரத்தில் யாராவது அந்த கடனுக்கு பொறுப்பேற்று வராங்க, அந்த கடன் நாங்க நிறைவேற்றுறோம், அதுவும் கடமை. யார் மீது கடமை? வாரிசுகளுக்கு மட்டுமா? வாரிசு இல்லாதவருக்கு என்ன செய்யும்? உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இல்லாதவர்களுக்கு. மாஷா அல்லாஹ். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு காட்ட வேண்டிய கடமை. அந்த சகோதரத்துவம் என்பது ஈமானிய சகோதரத்துவம். என்னுடைய முஃமினான ஒரு சகோதரன் மரணித்து விட்டார், அவனுக்கு சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்துல இஸ்லாமிய தழுவி வரக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யார் இருக்காது? சொந்தங்கள் இருக்காது, பந்தங்கள் இருக்காது, உறவுகள் இருக்காது. அவங்களை எல்லாம் விட்டுட்டு தான் அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் கடனாளியா ஒரு பட்சம் மரணிக்கிற நிலையில் அல்லாஹ் அந்த நிலைமையில் நம்மளை பாதுகாக்கணும். ஒருவேளை மரணிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கடனை பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முஸ்லிம் சகோதரர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு சொந்த சகோதரனுக்கு கடன் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனசு யார்கிட்ட இல்லை? முஃமின்கள்ட்ட, முஸ்லிம்கிட்ட இல்லை. இது ஒரு பெரிய கைசேதமான நிலை. அப்படியான நிலையில நம்ம மறுமையில் அல்லாஹ்வை சந்தித்தால் நாம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்னுடைய ஒரு சகோதரன் கடனாளியா மரணிச்சுட்டான், எனக்கு அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலும் வசதியும் இருக்கிறது, ஆனா நான் என் பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அது நிறைவேற்றாம போறேன். இந்த பொருளாதாரம் என்று நிலைக்க போறது கிடையாது, நிரந்தரமா இருக்க போறது கிடையாது, மறுமைக்கு அது என்னோடு வரப்போறதும் கிடையாது. நான் இந்த சகோதரனுக்காக அதை செலவிட்டால் அல்லாஹ் அதற்கான நன்மையாவது என்னுடைய மறுமையின், என் நன்மையின் இடையிலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துருவான் இல்லையா? ஆனா அதை கூட செய்யாம நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா யாருக்கு கை சேதம்? நமக்கு தான் பெரும் நஷ்டம் காத்திருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான நிலை வந்துடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? பொறுப்பேற்றுக்கொண்டாலே போதுமானது. பொறுப்பேற்றுக்கொண்டால் சொன்னால் கடனை உடனே மையத்து இங்கே கிடக்குது, அவரை குளிப்பாட்டுறது, கஃன் வருது, அவரை கொண்டு போய் தொழுகை நடத்துறது என்பது முதன்மையா, அல்லது அவருடைய கடனை செட்டில் பண்றது முதன்மையான்னு கேட்டா முதல்ல இவருக்கான ஹக்குகள் தான். ஆனால் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு ஜனாசா வருது, ரசூலுல்லாஹ் தொழ வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் நான் இந்த ஜனாசாவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்றேன்னு சொன்னாங்க ஒருத்தர். உடனே அவர் என்ன செய்யறாங்க? தொழுகை நடத்துறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஜனாசாவிற்கு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துறாங்க. பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன் வராத போது ரசூலுல்லாஹ் தவிர்க்கிறார்கள். பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு யாரும் இல்லாத போது என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யறாங்க? இந்த ஜனாசாவுக்குரிய ஹக்கை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் முன் வந்து அதை சொன்னாங்க. இதுக்கும் எல்லாம் பணங்காசுக்கும் சொத்து சொந்தங்களுக்கும் அதிபதியா இருந்து ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா அவருக்கு ஏற்பதற்கு யாரும் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியான ஒரு நிலைதான் ஒரு ஜனாசாவுடைய விஷயத்துல நம்மள்ட்ட ஏற்படணும். ஏனென்றால் நம்முடைய சகோதரர் மரணித்திருக்கிறார் சொன்னால் நாம் நாளை அந்த இடத்திற்கு வர இருக்கும். நாம் மௌத்தாக போறோம். இன்னைக்கு அவருக்கு, நாளைக்கு எனக்கு, நமக்கு இல்லையா? அப்படித்தான் நம்ம எண்ணணும்.
ஆனா இன்னைக்கு சொல்லுவாங்க, உலகத்துல அடுத்தவனுக்கு கிடைத்தது என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் என்னது? மௌத்து மட்டும்தான். வேற எல்லாம் அடுத்தவனுக்கு கிடைச்சா என்ன வேணும்? நமக்கு நமக்கு அது மேல கிடைக்கணும், அப்படி ஆசைப்படுவோம் இல்லையா? பொறாமப்படுவோம், அவனுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னு. அடுத்தவனுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அடுத்தவன் பொறாமப்படாம இருக்கிற ஒரே விஷயம் என்னது? மௌத்து. அவனுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அவங்களுக்கு மொத்த கொடுத்தா, அடுத்து நமக்கு தர இருக்கிறான், நான் என்ன சொல்ல அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் என்ன சொல்ல வரணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கடனாளியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கடனாளி கடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை செஞ்சாங்க, வலியுறுத்துறாங்க. அந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, கட்டாயம் யாரோ ஒரு சிலர் என்ன செய்யணும், இந்த மௌத்துக்கு நீ ஜனாஸா நடத்தி ஆகணும். ஏன்னா அது ஃபர்து கிஃபாயா. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஜாஷி மன்னர், அபிசினியா நாட்டுடைய அரசராக இருந்த நஜாஷி என்கிற மன்னர் மரணித்த போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்ன அகல்லக்கும் கதுமாத், உங்களுடைய சகோதரர் ஒருவர் மரணித்து விட்டார், உங்களுடைய சகோதரில் ஒருவர் மரணித்து விட்டார். ஃபகூமு ஃபஸல்லு அலைஹி, நீங்கள் எல்லாம் தயாராகி அவருக்கு தொழுகை நடத்துக்கன்னு சொல்றாங்க. யாருக்கு? நஜாஷி மன்னருக்கு. இந்த தொழுகை ரசூலுல்லாஹி அவர்கள் காயிப் ஜனாஸா நடத்துறாங்க. அவர் மரணிச்சது அபிசீனியால, எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியா தான் அபிசீனியா என்பது. அவர் மரணித்தது எத்தியோப்பியாவில். ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுகை நடத்துறது மதீனாவில். மரணிச்சது எங்க? எத்தியோப்பியாவில். தொழுகை நடத்தினது எங்க? மதீனாவில். அப்ப இது ஃபர்து கிஃபாயா என்பதனால தான் ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அந்த தொழுகை நடத்துறாங்க. ஏன் ரசூலுல்லாஹி அங்கே நடந்த ஜனாசாவுக்கு இங்கே தொழுகை நடத்துறாங்கன்னா, அங்க யாரும் தொழுகை நடத்தல, அங்க யாரும் அவருக்கு தொழுகை வைக்கல. ஏன்? அவர் வாழ்ந்த அந்த நாடு கிறிஸ்தவ நாடாக இருந்தது. எத்தியோப்பியா அன்றைக்கு கிறிஸ்தவ நாடு. அந்த மன்னர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூது செய்தி அறிந்து கொண்டு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர். அதனால அவருடைய ஜனாசாவுக்கு அவருடைய ரசூலுல்லாஹி தொழுகை நடத்தினாங்க. இதுதான் காயிப் ஜனாசாவுடைய ஹுக்குமும் கூட. காயிப் ஜனாசா, அதாவது மையத் இல்லாத போது அந்த மையத்திற்கு தொலை வைக்க வேண்டுமா என்று கேட்டால், யாராவது தொழுகை வச்சிருந்தாங்கன்னா தொழுகை வைக்க தேவையில்லை, ஏன்னா தொழுகை நிறைவேறிச்சு. யாரும் தொலை வைக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னா கட்டாயம் நம்ம நினைச்சோம், அந்த ஜனாசா எங்க இருந்தாலும் நம்ம அதற்கு தொழுகை நடத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நெருக்கமான உறவுகள் அல்லது வேண்டப்பட்டவர்கள் மரணிச்சிருக்கிறாங்க வேற ஊர்ல, நாம அவங்களுடைய ஜனாசால கலந்து கொள்ள முடியல, அதனால அவங்களுக்கு அவருடைய ஜனாசா தொழுகை காயிபா நடத்தலாமா அப்படின்னா, அதுல அறிஞர்களுக்கு பதில் கருத்து விரண்டு இருக்கிறது. அதுல நாம் அறிந்த வரையில் அப்படியான ஒரு நிலையில் தொழுகை வைத்தால் அது கூடும் என்பதான் என்ன செய்யுது, சரியான கருத்தை பார்க்கணும். எப்படி நம்முடைய வேண்டப்பட்ட நெருங்கிய உறவு ஒருத்தர் வேற ஊர்ல மூத்தாயிட்டார், நாம அவங்க ஜனாசாவுக்கு போல, நாம அவங்களுக்காக துவா செய்யணுன்ற அடிப்படையில் இங்க ஜனாசா தொழுகை அங்க நடக்குது. எங்க அவர் மரணிச்சாரோ அந்த இடத்துல அவருக்கு தொழுகை நடக்குது. நாம நம்முடைய பகுதியில தனியா நடத்தணும் அப்படின்னு சொன்னா நடத்தலாமா என்றால் நடத்தலாம். ஆனா அதையே வாடிக்கையாக்கிறது, வளமையாக்கி கொள்றதுக்கு அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 24 மணி நேரம் காயிப் ஜனாசா நடத்தணும். 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும், காயிப் ஜனாசா நடத்தணும். ஏன்? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் சகோதரர் மவுத்தாயிட்டு தானே இருக்கிறாரு. அவன் அப்படியான ஜனாசா, காயிப் ஜனாசா நமக்கு சொல்லப்படலாம். தொழுகை நடத்தப்பட்டால் அது ஃபர்து கிஃபாயா என்கிற அடிப்படையில் ஒரு ஜனாசாவிற்கு ஒரு தொழுகை நடந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை நிறைவேறிடுச்சு, பிறகு யாரும் அதற்கு தொழுக வேண்டியதில்லை. ஒருவேளை நாம சொன்னது மாதிரி அந்த ஜனாசா அந்த அளவிற்கு மதிப்பிற்குரியவர்களா இருக்கிறார்கள் அல்லது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உறவுகளா இருக்காங்க, நாம் அவர்களுக்கான ஹக்காக இந்த தொழுகை நிறைவேற்றணும்னு சொன்னா நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதை விட சால சிறந்த விஷயம் நம்ம அவங்களுக்கான துவா செய்யறது. தொழுகை என்கிற கடமை நிறைவேறிச்சு, அடுத்து நம்ம அந்த மையத்திற்காக வேண்டி துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம் என்பதுதான் ஆக சிறந்த விஷயம், அதான் சரியும் கூட. சரிங்களா? அடுத்ததாக ஜனாசா தொழுகையுடைய ஷர்த்துகள்.